தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். சீமான் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் கருத்து கணிப்பு தகவலாக வெளியே வந்திருக்கு. இந்த தகவல் குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு முக்கிய கணக்கெடுப்பு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு 26 தேர்தலில் வாக்கு சதவீதம் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஓட்டெடுப்பு தான் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சென்னையில் முக்கியமான பகுதிகளில் இருக்கக்கூடிய சராசரியான மக்கள் தங்களுடைய ஆதரவை சீமானுக்கு தரலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மக்களின் முதல்வனாக இருக்கக்கூடிய சீமானுக்கு தான் எங்களுடைய ஆதரவு கொடுப்போம் அப்படின்னும், இந்த 26 தேர்தல் அப்படின்றது நிச்சயமாக விஜய்க்கான தேர்தலோ அல்லது திமுகக்கான தேர்தலோ இருக்காது. நிச்சயமாக சீமான் தன்னுடைய ஆளுமையை காட்டுறதுக்கு உண்டான தேர்தலாக தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு ஏற்ற மாதிரியே மக்களும் பார்த்தீங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட 40லிருந்து 47% வரைக்கும் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக மக்கள் இருக்காங்க அப்படின்றது தான் இந்த கணக்கெடுப்பில் தெரிய வந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. மாணவர்களுடைய கருத்து கணிப்பு தகவல் அப்படின்றது தொலைக்காட்சிகளை வராமல் போனதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையிலேயே சீமானுக்கு 40% வாக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது இன்னும் அதிகமாக மாறும் அப்படின்ற காரணத்தினாலேயே தொலைக்காட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவலை போடுறதுக்கு மறுத்திருக்காங்க. இதனால மாணவர்கள் ரொம்பவே கடுப்பாகி தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்களுக்கு இந்த ஒரு கணக்கெடுப்பு தகவலை கொடுக்க போறாங்க அப்படின்னும், இதுல கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தாலே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால நிச்சயமாக எல்லா தமிழ் தேசிய ஊடகங்களுக்குமே இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா போய் சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவல் இந்த வார இறுதிக்குள்ளாக வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரியான எல்லா நியூஸுமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.